அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ரிஸ்கை வாரி வழங்கக்கூடிய ஒரு நபி ஓதிய இன்னும் செல்வத்தில் பரக்கத் ஏற்பட நம்ம அனைவரும் கட்டாயம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான குர்ஆனுடைய வசனத்தை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பண தேவையுடையாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்லோருக்குமே பண தேவை என்பது இருக்கக்கூடிய ஒன்று தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட பணத்திற்காக வேண்டி ஓடக்கூடிய ஒரு நிலைமையில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நிறைய நபர்கள் பணம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. கடன் பிரச்சனையினால், வறுமை பிரச்சனையினால், பொருளாதார நெருக்கடியினால் ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல். இந்த ஒரே ஒரு அமல் செய்தால் போதும், அல்லாஹ் நம்மினுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில், இன்னும் நம்மினுடைய பணத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவான். இன்னும் இந்த ஒரு பதிவானது உங்களினுடைய கவலைகளையும் உங்களினுடைய கஷ்டங்களையும் நீக்கி தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு வசனமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பண கஷ்டத்தின் போது அவர்கள் ஓதிய ஒரு வசனம். இன்னும் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களும் பண கஷ்டத்திற்காக வேண்டி ஓதிய ஒரு வசனம். இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இன்றைய தினத்திலிருந்து நம்ம ஓத தொடங்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருஷத்திற்குள் அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்களாக, இன்னும் பணக்காரர்களாக மாற்றுவதற்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றி விடுவான். நம்மினுடைய பொருளாதார நெருக்கடி, நம்மினுடைய செல்வத்தினுடைய தட்டுப்பாடு, இன்னும் நம்மினுடைய பண கஷ்டம் அனைத்தையும் நீக்கி அல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரர்களாக, செல்வந்தர்களாக மாற்றி விடுவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனமானது என்ன அப்படின்னா, குர்ஆன்ல மாயிதா அப்படிங்கிற ஒரு சூறால இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தினுடைய சாராம்சம் என்னன்னா, இந்த வசனமே நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரிஸ்க்கிற்காக வேண்டி, உணவே இல்லாமல் இருந்தாங்க. அவர்களுக்கு ரிஸ்க்கிற்காக வேண்டி அல்லாஹ் இறக்கிய ஒரு அற்புதமான வசனம். இந்த ஒரு வசனத்தை நாமும் இன்றையிலிருந்து நம்மினுடைய வாழ்வில் ஓத தொடங்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நம்மினுடைய ரிஸ்க்லையும் விசால தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்ன, அந்த வசனத்தை எப்படி ஓதணும், அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த ஒரு வசனம் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை எப்படி ஓதுவது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். இந்த ஒரு வசனத்தை ஃபஜ்ருடைய நேரத்தில் நீங்கள் ஓதுங்க. ஃபஜ்ருடைய நேரம், அதுவும் இந்த ஒரு ரமலானினுடைய மாதத்தில் நீங்கள் ஓத தொடங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருக்காது. இந்த வருடம் அல்ல, ஆயுள் வரை உங்களுக்கு கடன் என்பதே இருக்காது. இன்னும் உங்களினுடைய செல்வத்தில் பரக்கத் குறைவின்மை என்பதே இருக்காது. பரக்கத் குறையிறது, செல்வம் குறையிறது, பொருளாதாரம் குறையிறது அப்படின்ற எந்த ஒன்றுமே இருக்காது. அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்சுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன் என்பதுதான் இந்த ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்தினுடைய நோக்கமே என்னன்னா, நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க ரிஸ்க்குக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல கேட்டது. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை விரும்புகிறீங்க, ஏதாவது ஒரு உணவை சாப்பிடலான்னு நினைக்கிறீங்க, அதை வாங்குவதற்கான பொருளாதாரம் உங்கள்கிட்ட இல்லை, செல்வம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, இந்த ஒரு ஆயத்தை ஓதுங்க. நீங்கள் விரும்பிய உணவை இந்த வருடம் முழுவதும் சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி தான் அவர்கள் விரும்பிய உணவு மன்னு சல்வா அப்படிங்கிற உணவை கொடுத்ததற்கான ஒரு அத்தாட்சியான வசனம் தான் இந்த ஒரு வசனம். இன்னும் இதனுடைய பொருளை பாருங்க. யா அல்லாஹ்வே, எங்களினுடைய அதிபதியே, வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி வைப்பாயாக. அது எங்களுக்கும் எங்கள் காலத்தில் வாழ்பவர்களுக்கும் இனி வரக்கூடியவர்களுக்கும் மகிழ்ச்சிக்குரிய வாய்ப்பாக, இன்னும் உன்னிடமிருந்து ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கட்டும். மேலும் எங்களுக்கு ஆகாரத்தை வழங்குவாயாக. இன்னும் அதிபதிக்கெல்லாம் நீ தான் ஒரு மிகப்பெரிய அதிபதி அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள்.
ஆக கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் ரிஸ்க்குக்காக வேண்டி சிரமப்படுறீங்களோ, நினைத்த பிடித்த விரும்பிய ரிஸ்க்கை சாப்பிட முடியலையே அப்படின்னு கவலைப்படுறீங்களோ, இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்களோ, செல்வத்தினுடைய தட்டுப்பாட்டில் இருக்கிறீங்களோ, அவர்கள் அனைவருமே கட்டாயம் இந்த ஒரு வசனத்தை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் விரும்பிய உணவை, இன்னும் நீங்கள் விரும்பிய செல்வத்தை, நீங்கள் விரும்பிய பொருளாதாரத்தை உங்களுக்கு பெற்றுத் தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொளியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.